எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் கழனிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நாற்று நட போனதோடு சரி, ரெண்டாவது இப்போ தான் வந்து நெல் அறுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நேற்றுக்கு எங்கள் ஊரில் அவ்வளோ மழை வந்துச்சு. ஆனால் நிறைய தண்ணி இருக்குது. இன்னும் 1 வீக் ஆகும் அறுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போகிறோம். வாங்க. இந்த வழியாக தான் எங்கள் கழனிக்கு போகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து பெரிய ஆறு நீட்டாக இருக்கும். இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக போகும் மழை நாளில். இப்போ நாங்கள் நிற்கிற பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் முட்டிக்கு மேலே வந்து தண்ணி போகும். சம்டைம்ஸ் வந்து அதிகமாகவும் போகும். அந்த டயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. எங்கள் ஊரில் நிறைய பேரோட கழனி வந்து இந்த ஆற்றை தாண்டி தான் இருக்குது. ஸோ அந்த டயத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது போல டயத்துலலாம் இங்கே தண்ணியே இருக்காது. இன்னும் தண்ணி இருக்க வீடியோ வந்து நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இந்த இடம் வந்து மறக்க முடியாத பிளேஸ். ஏன்னா இந்த பிளேஸ்ல வந்து சின்ன வயசுல நான் மூழ்க வேண்டிய ஆளு. அது என்னோட ஃப்ரெண்டு என்னை காப்பாத்திட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த பிளேஸை நான் என்னைக்குமே மறக்க முடியாது. வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏய், உள்ளலாம் போகாதீங்க, போங்க அப்படியே போயிட்டு. ஆடா? ஆடு ஒன்றும் பண்ணாது, ஆடு ஒன்றும் பண்ணாதுமா. வாமா, வெயிட் பண்ணுங்க, நான் போய் சரி போய் கழிவு போ போ. எடி சேர் ஆயிடும் போ. அது குடுக்கறதுக்காக தழை குடுக்குறீங்கன்னு வருதுப்பா. அது இதுவே இல்ல, கயிறு தழை குடுக்குறாங்கன்னு வருது. இந்த பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பூத்து இருந்ததால பட்டர்ஃப்ளைஸ் வந்து நிறைய வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் இங்கதான் சுத்திட்டு இருந்தாங்க. எப்படியும் ஒரு 50 to 60 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். அழகா இருந்துச்சு. எனக்கு கேமரால தெரியுதா என்னன்னு தெரியல, பட் நேர்ல வந்து அவ்வளோ இருந்துச்சு. நாங்க போனதால கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சு போயிட்டாங்க. இந்த பூவுல தேன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ இருந்தாங்க. எங்க பசங்களும் இதுதான் வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பட்டர்ஃப்ளை இந்த ப்ளூ எடுங்க, ரெண்டு பேர். ஏய், பிடிக்க முடியாது தம்பி, வா. வெயில் காயில அத அந்த ப்ளூ பிடிக்க முடியாது. வாடா, அது பிடிக்க முடியாது, வாப்பா. பிடிச்சிட்டீங்களா? சரி, விட்டு விட்டு பாவம் விட்டு. லட்சுமி, இந்த ப்ளூ மட்டும் எனக்கு பிடிச்சலடா. பிடிக்கிறேன், இது இருடா இருடா. அத்தை இருங்க, இதை காட்டுங்க. அப்படின்னு இல்லைம்மா, எனக்கு ஃபோக்கஸிங் வராது. கேமரா பாரு. வந்துச்சா? வாங்கடா. அத்தை அந்த ப்ளூ மட்டும் எங்க கழனி அந்த லாஸ்ட்ல இருக்கும். அங்க பெரிய மரம்லாம் இருக்கு பாருங்க, தென்னை மரம். அந்த சைடு தான் வந்து போகணும். மழை அதிகமா இருந்ததால அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. எங்க கழனி ஃபுல்லாவே தண்ணி தான். எங்க வயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல் எல்லாம் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ மழை வந்து இருந்தது. இது ஃபுல்லாவே வந்து கழனி ஃபுல்லாவே இது வந்து தண்ணியா தான் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வயலுக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்கள் நாற்று நட்ட வீடியோ போட்டோம். ஸோ நாற்று நட்ட வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அறுக்கிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. சரி, ஓகே. அது நாங்கள் நாற்று நட்டதோடு சரி வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கழனிக்கெலாம் வரல. ஸோ பசங்க ரொம்ப நேரமாக வரவே இல்லை. அங்கேயே பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ கூட்டு பார்த்தோம், வரவே இல்லை. அதனால நாங்கள் முன்னாடி வந்துட்டு பின்னாடி ஓடி வராங்க. அது கூட பாம்பு இருக்குன்னு சொன்னதால ஓடி வந்தாங்க, இல்லைன்னா அது கூட வந்திருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து எங்கள் லேண்டு. உள்ளே போக முடியல, ஏன்னா அவ்வளோ மழை வந்ததால கழனி ஃபுல்லாக வந்து காலை வச்சாலே உள்ளே போகுது சேத்துல. ஸோ எங்களால் உள்ளே போகவே முடியல. அதுவும் இல்லாமல் வரப்பில் நடக்க முடியாத நடந்து வந்தோம். இந்த பசங்க கேட்கவே இல்லை வரப்பில் நடங்க அப்படின்னா. ஆனால் வந்து கழனியில தான் நடப்பண்ணு சேத்துல மாட்டின்னு ஒரு வழியாக வந்தாங்க அவங்களும். நாங்கள் இந்த அளவுக்கு மழை வரும்னு நான் எதிர்பார்க்கல. நாங்கள் உள்ளே போக முடியல. எங்கள் கழனி இன்னொரு கழனி அந்த சைடு உள்ளே இருக்குது.
அங்கே வந்து என்னால் போக முடியல. ஏன்னா வரப்பு மேலே ஃபுல்லாக வந்து நெல் வயல் வந்து படுத்தாச்சு. இங்கே எங்கள் சித்தப்பா கழனி வழியாக தான் போகணும். இந்த இடம் தான். ஆனால் வந்து உள்ள வயலில் ஃபுல்லாக படுத்துருச்சு. அதனால் வரப்பில் எங்களால் போக முடியல. ஸோ இந்த லேண்டு பாருங்க, அந்த லேண்டு லாஸ்ட்டாக தான் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அதுதான் எங்கள் லேண்டு. ஸோ போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்றதால சேத்துல இவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது, பாம்புலாம் இருக்கும் அப்படின்றதால பசங்களையும் சுட்டுட்டு போக முடியாது. போனால் ரொம்ப தூரம் சுற்றிட்டு போகணும் அப்படின்றதால நாங்கள் பாதியிலே வந்துட்டோம். அந்த இன்னொரு கழனிக்கு எங்களால் போக முடியல. அதுக்கப்புறம் வர வழியில் மறுபடியும் இந்த பசங்க வந்து விடவே இல்லை. மறுபடியும் நான் பட்டாம்பூச்சி தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி ரொம்ப நேரமாக வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வழி தான் நடந்து மறுபடியும் அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிரபாவதி நடராஜன் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தர்ஷன் கால் நல்லா கழுவு போதும். எழுந்துரு, காலை போட்டு தப்பில் போட்டு கால் நல்லா கழுவு. நான் இருக்கிறதுக்குள்ள பறந்து ஓடிச்சு. ஒயிட் ரெட்னு ஒரு படம் இருக்குது, ஒரு இது இருக்குது. நான் அந்த ப்ளூ பிடிக்கணும்னு டார்கெட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸோ இங்கே பாருங்கள் எங்கள் கழியில் எவ்வளோ பட்டர்ஃப்ளை அப்படின்ட்டு. ஸோ எங்கள் குட்டீஸ் 2 பேரும் பட்டர்ஃப்ளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே இறங்கலாமாடா, சேராயிருமா? வேணும் சத்தம் எனக்கு. ஸோ இங்கே நிறைய மூக்குத்தி பூண்டு இருக்கிறதால பூத்து இருக்குது, நிறைய பூ இருக்கிறதால இங்கே பட்டர்ஃப்ளை எல்லாமே வந்து தேன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய பட்டர்ஃப்ளை. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தேன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. பாவண்டா, விட்டுடா. சூப்பர் சூப்பர். ஸோ தேன் எடுக்கிறதுக்காக எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்படியே எடுத்து மாடி நான் போறேன். இருங்க, செருப்பு போட்டு வந்துடுறேன். அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு அப்படியே சரி. எல்லாருக்கும் வணக்கம். இது பாருங்கள், இது வந்து மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடில் வந்து இதுக்கு பேர் வந்து மூக்குத்தி பூண்டு. ஸோ உங்கள் ஊர் சைடு வந்து இது என்னன்றதை சொல்லுங்கள். இதுக்கு பேர் வந்து மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். நல்லா சைடில் தான் எடுக்க முடியும். இங்கே பாருங்க. நீ அங்கே போய் விழுந்துடாத. அத்தை அப்படியே சுற்றி சுற்றி காமிச்சிடுறேன்.
பாப்பா தான் இந்த பட்டர்ஃப்ளை வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நான் எடுக்க வச்சுட்டேன். ரொம்ப நேரம் வந்து எடுத்துட்டு இருந்தா அவள். நான் பட்டர்ஃப்ளை வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி டான்ஸ் வந்து பண்ணுவா அவள், நல்லா பண்ணுவா, அதனால டான்ஸ் போடலாம் அப்படின்ட்டு அவ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் டான்ஸ் வீடியோ. என் தம்பியும் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கும் ஆட வரும்னு எனக்கும் இப்பதான் தெரியும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். தெரியுமா அவ்வளோதாங்க, இந்த எங்கள் கழனி வீடியோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். நிறைய மீன்லாம் இருந்ததால் பசங்க மறுபடியும் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே அங்கே வந்து இருக்க முடியல. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். அண்ணன் பையன் வந்து பாக்ஸை விட்டுட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிரபாவதி நடராஜன் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கையில் கப்பல், ஒரு கையில் பாக்ஸு.